இந்த வீடியோவில் டெல்லி சுல்தான்ஸில் வர முக்கியமான கொஷின் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்தியாவில் டெல்லி சுல்தானிய ஆட்சியை நிறுவியவர் யார்? ஏ. குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தானியத்தின் முதல் வம்சம் எது? அடிமை மம்லுக் வம்சம். குத்புதீன் ஐபக் முதலில் யார்? பி. துருக்கிய அடிமை. குதுப் மினார் கட்டுமானத்தை முழுமைப்படுத்தியவர் யார்? சி. இல்துமிஷ். வெள்ளி டங்கா நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏ. இல்துமிஷ். டெல்லி சுல்தானியத்தை வலுப்படுத்திய உண்மையான ஆட்சியாளர் யார்? பி. இல்துமிஷ். ரசியா சுல்தானா எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? அடிமை வம்சம், மம்லுக் வம்சம். டெல்லி சுல்தானியத்தின் முதல் மற்றும் ஒரே பெண் ஆட்சியாளர் யார்? சி. ரசியா சுல்தானா. இல்துமிஷ் அமைத்த 40 பிரபுக்களின் குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? பி. சகல்கானி. சி. துர்கானி சகல்கானி. பாரசீக அரசாட்சி கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பி. பால்பன். இரத்தமும் இரும்பும் என்ற கொள்கையை பின்பற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ. பால்பன். சிஜ்தா மற்றும் பைபோஸ் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ. பால்பன். கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி. ஜலாலுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி எவ்வாறு ஆட்சிக்கு வந்தார்? ஜலாலுதீன் கில்ஜியை கொன்று ஆட்சிக்கு வந்தார். மங்கோலிய படையெடுப்புகளை வெற்றிகரமாக தடுத்த சுல்தான் யார்? அலாவுதீன் கில்ஜி. சந்தை கட்டுப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பி. அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியின் சந்தை கண்காணிப்பாளர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆப்ஷன் பி. குதிரைகளுக்கு முத்திரை குத்தும் தாக் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ. அலாவுதீன் கில்ஜி. செஹ்ரா எனப்படும் வீரர்களின் பதிவு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ. அலாவுதீன் கில்ஜி. மாலிக் கபூர் யாரின் தளபதி? பி. அலாவுதீன் கில்ஜி. மாலிக் கபூர் தனது முக்கிய படையெடுப்புகளை மேற்கொண்ட பகுதி எது? ஆப்ஷன் சி. தென்னிந்தியா. துக்ளக் வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் சி. கியாசுதீன் துக்ளக். துக்லபாத் நகரை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ. கியாசுதீன் துக்ளக். தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத் மாற்றியவர் யார்? ஆப்ஷன் பி. முகமது பின் துக்ளக். டோக்கன் நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பி. முகமது பின் துக்ளக். நாணய வல்லுநர்களின் இளவரசர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ. முகமது பின் துக்ளக். தோப் வரி விதிப்பு பரிசோதனையை மேற்கொண்டவர் யார்? ஆப்ஷன் சி. முகமது பின் துக்ளக். திவான்-இ-கோரி துறையை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ. முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக்கிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ. ஃபிரோஸ் ஷா துக்ளக்.
ஃபிரோஸ் ஷா துக்ளக் எதற்காக புகழ் பெற்றவர்? ஆப்ஷன் பி கால்வாய் அமைத்தல். ஃபிரோஸ் ஷா கோட்லாவை கட்டியவர் யார்? ஆப்ஷன் பி ஃபிரோஸ் ஷா துக்ளக். அசோகர் தூண்களை டெல்லிக்கு கொண்டு வந்தவர் யார்? ஆப்ஷன் பி ஃபிரோஸ் ஷா துக்ளக். தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு? ஆப்ஷன் சி 1398. தைமூரின் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானாக இருந்தவர் யார்? ஆப்ஷன் சி நாசிருதீன் மஹ்மூத் துக்ளக். சையத் வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி கிசர்-கான். சையத் ஆட்சியாளரின் யாரின் பிரதிநிதிகளாக ஆட்சி செய்தனர்? ஆப்ஷன் பி தைமூரின் வாரிசுகளின் பிரதிநிதிகள். லோடி வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் சி பக்லோல் லோடி. லோடி வம்சத்தினர் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள்? ஆப்ஷன் சி ஆப்கானியர். ஆக்ரா நகரை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி சிக்கந்தர் லோடி. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி ஆட்சியாளர் யார்? ஆப்ஷன் பி இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தவர் யார்? ஆப்ஷன் டி பாபர். முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1526. டெல்லி சுல்தானிய ஆட்சிக்கு முடிவு கட்டிய போர் எது? ஆப்ஷன் சி முதல் பானிபட் போர். டெல்லி சுல்தானியத்தின் அதிகாரப்பூர்வ நிர்வாக மொழி என்ன? ஆப்ஷன் சி பாரசீகம். இராணுவத்துறையை கவனித்த துறை? ஆப்ஷன் சி திவான்-இ-அர்ஸ். வருவாய்த்துறையின் தலைமை அதிகாரி யார்? ஆப்ஷன் பி வசீர். இபுன் பதூதா இந்தியா வந்தபோது ஆட்சியில் இருந்தவர் யார்? ஆப்ஷன் பி முகமது பின் துக்ளக். இபுன் பதூதா எழுதிய நூல்? ஆப்ஷன் சி ரிக்லா. தபகாத்-இ-நாசரி நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி மின்ஹாஜ்-உஸ்-சிராஜ். டெல்லியில் உள்ள ஆரம்பகால இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டு எது? ஆப்ஷன் பி குதுப் மினார் வளாகம். இந்த வீடியோவில் பார்த்தா 50 கொஷின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் முகல்ஸ் பற்றின இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.